ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கூகுள் டெக். பவர் பி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நம்ம சேனலில் நம்ம டெய்லி போட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் ஒருவேளை பவர் பிஐ இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் அந்த ஷார்ட்ஸ் பார்த்து பயனடைஞ்சுக்கங்க. அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான 4 டைப்ஸ் ஆஃப் ஃபில்டர்ஸ் இன் பவர் பிஐ அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபில்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ 4 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ் இருக்குது பவர் பிஐயில். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பேஜ் லெவல் ஃபில்டர், செகண்ட் ஒன் வந்துட்டு விஷுவல் லெவல் ஃபில்டர், தேர்ட் ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர், ஃபோர்த் ஸ்லைசர் ஆர் ஃபில்டர்னு சொல்லக்கூடியது. ஸோ அது வந்துட்டு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா வந்து பவர் பிஐயில் லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் சூப்பர் ஸ்டோர், அதாவது ஒரு சூப்பர் ஸ்டோரோட சேல்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த டேட்டாவும் கூகுளிலிருந்து எடுக்கப்பட்டதா. இதை தான் வந்து நான் என்டையர் சீரியஸ்லையும் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த டேட்டாவை வச்சுட்டு ஈச் அண்ட் எவ்ரி ஃபில்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபில்டரான பேஜ் லெவல் ஃபில்டர் அப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த டேபிளில் ரீஜன் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே ஆல்ரெடி 4 ரீஜன் இருக்குது. ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் அண்ட் நார்த் அப்படிங்கிற 4 ரீஜன் இருக்குது. இந்த 4 ரீஜன் அதுக்குண்டான ப்ராஃபிட் வேல்யூ வந்து நம்ம இங்கே கொடுத்துறோம். ஸோ டோட்டலான ப்ராஃபிட் வேல்யூ பார்த்தோம்னா 2,86,397.02 அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் ப்ராஃபிட் ஆஃப் இந்த சாம்பிள் ஸ்டோர். இந்த சாம்பிள் ஸ்டோரில் இப்போ நம்ம பார்க்குறது பேஜ் லெவல் ஃபில்டர். இந்த பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு வந்துட்டு ஷிப்மெண்ட் மோட் நிறையா இருக்குது. ஸோ அந்த ஷிப்மெண்ட் மோடில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஷிப்மெண்ட் ஆனதில் எனக்கு ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டருங்கிற டேபை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு ஒரு டேப் இருக்குது இல்லைங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே இந்த ஆட் டேட்டா ஃபீல்ட்ஸ் ஹியர் அப்படி இருக்குல்ல, இந்த இடத்துல நான் வந்து ஷிப்மெண்ட் மோட ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஸோ நான் முன்னையே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஷிப் ஆனதுக்கு மட்டும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது இந்த ரீஜன் வைஸாக நான் இங்கே பார்க்குறேன். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 48,969 அப்படிங்கிறது என்னுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஷிப்மெண்ட் ஆனதுக்கு மட்டும். இதே வந்துட்டு எனக்கு இல்லை வேணாம், எனக்கு வந்து சேம் டே ஆனதில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்கணும்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்லை செகண்ட் கிளாஸ் ஆர் ஸ்டாண்டர்டான கிளாஸில் இருக்கிறது எப்படி பார்க்கறனாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்டான கிளாஸில் இருக்கிறது தான் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்னென்னா, எனக்கு ஃபஸ்ட் கிளாஸ்க்கு மட்டும்தான் அது வேணும், நான் அதை மட்டும் இங்கே பார்த்துட்றேன். நான் ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ சப்போஸ் நான் ஒரு கேட்டகரி வைஸாக எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் எகைன் அந்த ப்ராஃபிட் வேல்யூ இப்போ இது செலக்ட் ஆல் கொடுத்தேன்னா எனக்கு 3 கேட்டகரி தான் இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட் கிளாஸில் என்ன வேல்யூ வருதுன்னு காட்டிடுது. ஸோ சேம் டேயில் போனோம்னா சேம் டேயில் எவ்வளோ வருது, செகண்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ வருது அண்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்கு எவ்வளோ வருதுங்கிறது இந்த பர்டிகுலரான ஷிப்மெண்ட் மோடுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அது கேட்டகரி வைஸாகவும் பார்த்துக்கலாம், இல்லை ரீஜன் வைஸாகவும் பார்த்துக்கலாம். நம்ம என்ன டைமென்ஷனுக்காக கேட்குறோமோ அந்த டைமென்ஷனுக்கு உண்டான ஃபேக்ட் வேல்யூ வந்து இந்த பர்டிகுலரான பேஜில் நமக்கு கிடச்சிருது. இந்த ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் பேஜ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற ஃபீல்டை வச்சுட்டு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பேஜ் லெவல் ஃபில்டரை எனபிள் பண்ணுறோம். ஸோ இந்த பேஜை நான் ரீநேம் பண்ணிக்கிறேன், பேஜ் லெவல் ஃபில்டர் அப்படின்னு போட்டுட்டு இதை விட்டுறலாம். ஸோ செகண்டு என்னென்னா விஷுவல் லெவல் ஃபில்டர். அதை எப்படி எனபிள் பண்ணலாம், இந்த பேஜை நான் டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துக்கு நம்ம போனோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் அண்ட் ரீநேம் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல இது வந்து விஷுவல் லெவல் ஃபில்டர், ஓகேங்களா. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டரை ரிமூவ் பண்ணி விட்டுறேன், எனக்கு இது தேவையில்லை. இப்போது இந்த டேபிள் இதான் வந்து நமக்கு வந்து விஷுவல் இல்லைங்களா. இந்த டேபிளில் மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ரீஜன் வைஸாக இருக்கிறத மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபில்டர் பேனில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் ஆன் திஸ் விஷுவல்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஷிப்மெண்ட் மோட் இங்கே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனோட வேல்யூ மட்டும் ப்ரீவியஸ் பேஜ் இருக்கக்கூடிய வேல்யூக்கு மேட்ச் ஆகும். ஃபஸ்ட் கிளாஸ் இல்லையா கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் 3707.27 மேட்ச் ஆகுதுங்களா. 48,969. ஸோ எகைன் இங்கே போனோம்னா அதே வேல்யூ இங்கே வந்து மேட்ச் ஆகுது. இப்படி தான் இந்த வேல்யூ மேட்ச் ஆகுது பார்த்துட்டோம். ஓகே,
இந்த இது மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபில்டரை செக் பண்ண இந்த விஷுவல் செலக்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த இடத்துல நம்ம எந்த ஃபில்டருமே கொடுக்கல. ஸோ அப்படின்னா மேட்ச் ஆகக்கூடாது. இங்கே வந்து டோட்டல் வேல்யூ 2,86,000 சேஞ்ச் இருக்குது, இங்கே வந்து 48,000 தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இந்த விஷுவலில் ஃபில்டரை அப்ளை ஆகலை. ஸோ நம்ம கொடுத்த விஷுவல் லெவல் ஃபில்டர் சக்ஸஸ் ஆகிருச்சு. அதாவது எனக்கு இந்த பர்டிகுலர் டேபிளில் மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கணும்னு நான் நினச்சது கண்டிப்பாக நடந்துருச்சு. ஸோ இப்படித்தான் செகண்ட் ஃபில்டர், அதாவது எந்தெந்த பர்டிகுலரான விஷுவலுக்கு மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணணுமோ அந்த இடத்துல வேல்யூ ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா. தேர்டு ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர், அதாவது இந்த மொத்த டேஷ்போர்டுக்கும் நம்ம வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணுறது தான் வந்து ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர்னு சொல்லக்கூடியது. ஸோ அதுக்கும் ஆஸ் யூஷுவல் நான் இந்த இடத்துல வந்து டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணுறேன். இதை வந்து ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர் எக்ஸாம்பிள்னு போட்டுக்கிறேன். ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டேஷ்போர்டு மொத்தத்துக்கும் வந்துட்டு எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 5,000க்கு மேலே எவ்வளோ இருக்கோ அதை மட்டும்தான் காட்டணும். மீதி இருக்கிற எனக்கு எதுவுமே காட்டக்கூடாது. அதாவது வந்து பேஜ் லெவல் ஃபில்டராக இருந்தாலும் சரி, இல்லை செகண்ட் விஷுவல் லெவல் ஃபில்டராக இருந்தாலும் சரி, தேர்டு வந்து ரிப்போர்ட் லெவல் ஃபில்டராக இருந்தாலும் சரி, இந்த மூணுக்குமே வந்துட்டு, இல்லை நான் இன்னும் க்ரியேட் பண்ணக்கூடிய எல்லா சார்ட்டுக்கும் வந்துட்டு, எல்லா பேஜுக்கும் வந்துட்டு எனக்கு வந்து 5,000க்கு மேலே ப்ராஃபிட் இருக்கிற இது மட்டும்தான் காட்டணும், வேறு எதுவுமே காட்டக்கூடாது. நான் என்ன டைமென்ஷன் கொடுத்தாலும் அப்படின்னு நான் நினைக்கிறப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த இடத்துல பேஜ் லெவல் ஃபில்டர் எல்லா பேஜுக்கு உண்டான ரிப்போர்ட் லெவல் ஃபில்டர் கொடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் எகெயின் அந்த ஃபில்டர்ஸ் பேனில் தான் ஃபில்டர் ஆன் ஆல் பேஜஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு வேணுங்கிற ஃபில்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ப்ராஃபிட்டு அமௌண்ட்டை எடுத்து இங்கே வச்சுட்டு அட்வான்ஸ் ஃபில்டரிங் எனேபிள் பண்ணிட்டு லெஸ் தேனுக்கு பதிலாக நான் கிரேட்டர் தேன் கொடுத்துட்டு எனக்கு 5,000க்கு மேலே இருக்கிறது மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த இடத்துல 5,000 மட்டும் கொடுத்து அப்ளை ஃபில்டர் கொடுக்குறேன். ஸோ அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு 5,000 எந்தெந்த கேட்டகரியில் இருக்கோ அது மட்டும் இங்கே வருது. விஷுவல் லெவல் ஃபில்டரில் அதே மாதிரி தான் வருது, பேஜ் லெவல் ஃபில்டர்லேயும் அதுதான் வருது. இப்போ சப்போஸ் நான் ஒரு வேளை 2 கண்டிஷன் கொடுக்குறேன், ஏன்னா இங்கே நமக்கு வந்து அண்ட் ஆர் ரெண்டுமே இருக்கு இல்லையா. எனக்கு வந்து 5,000க்கு மேலே இந்த இடத்துல வந்து லெஸ் தேன் கொடுத்துட்டு ஒரு 6,000 கொடுத்தேன் அப்படின்னா இந்த வேல்யூ வராது. ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வேல்யூ இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி அவைலபிள் இருந்துச்சு, அது வராது. இப்போ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 5,000ல் இங்கே இருக்குது இந்த பர்டிகுலரான பேஜ் லெவல் ஃபில்டரில். ஆனால் இதே ரிப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி மட்டும்தான் வரும். ஃபஸ்ட் பேஜில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அமௌண்ட்டோட வேல்யூ வந்துட்டு 6,000க்கு மேலே. ஸோ அதனால் நமக்கு வந்து அந்த வேல்யூ வரலை. இப்போ நான் அண்டு கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இங்கே வேல்யூ வந்து ஆட் ஆயிரும். ஸோ நம்ம அன்கண்டிஷன் கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு இது மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க நம்ம இதை மட்டும் கொடுத்து அப்ளை ஃபில்டர் கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு வேல்யூ வந்து 5,000 நான் இங்கே மறுபடியும் கொடுத்து அப்ளை கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த இடத்துல 5,000 உண்டான வேல்யூஸ் வந்து எனக்கு இங்கே கிடச்சிருது. ஸோ இப்படித்தான் மொத்த டேஷ்போர்டுக்கு என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறது அவைலபிள் ஆகிடுது. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்லைசர் அப்படிங்கிறத ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க 4th ஃபில்டரை பார்த்துடலாம். ஸோ 4th வந்து என்னென்னா ஸ்லைசர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்லைசர் வந்து காமனான இருக்கிறதா நம்ம வந்து ஒரு பிவோட் டேபிள்லையோ இல்லை வந்து ஒரு மற்ற இடத்துலையோ நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து ஸ்லைசர் இருக்குது இல்லையா. ஸோ அதுக்கு நான் எகைன் டூப்ளிகேட் பேஜ் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் பேஜில் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு இடத்துல ஸ்லைசர் கொடுத்துட்டு இப்போது இது வரைக்கும் நம்ம ஃபில்டர்ஸ் டேப்பில் இருந்து எடுத்து கொடுத்தோம் இல்லையா. அடுத்து விஷுவலைசேஷன்லேருந்து ஸ்லைசர் எடுத்து இங்கே வைக்கிறோம். இதை வச்சுட்டு இப்போது என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்துட்டு சப்போஸ் ஒரு கஸ்டமர் நேம் வச்சு எனக்கு ஃபில்டர் பண்ணணும்னு நினச்சுன்னா ஆரன் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்களோட இது மட்டும் நான் பார்க்கணும் அப்படின்னா கிளிக் பண்ணேன்னா அவங்க வந்துட்டு எந்த ரீஜன்லேருந்து வாங்கியிருக்காங்க ப்ளஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் சப்ளை என்னென்ன அப்படிங்கிறது இங்கே டீட்டெயிலாக வந்துடும். ஸோ அதாவது இந்த ஸ்லைசர் இந்த ஃபில்டரில் நான் என்ன கொடுக்குறேன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் அந்த ஸ்லைசர் ஃபில்டர் அல்லது ஃபில்டர் எனேபிள் பண்ணுறது. இது விஷுவலைசேஷனில் இருந்து வரும். மற்ற 3 ஃபில்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸ் பேன்லேருந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட்
இந்த ஃபில்டர் மட்டும் நமக்கு வந்து விஷுவலைசேஷன்ல இருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சார்ட் பில் பண்ணுற இடத்துல இருந்து இங்கிருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் 4 டைப் ஆஃப் ஃபில்டர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இல்லை ஒருவேளை எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். மேலும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஃபைல் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஃபைலோட ட்ரைவ் லிங்க்கை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then bye from Gokul. Thank you so much.